மத்திய பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் மக்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை பார்க்கலாம். பயிர் இன்சூரன்ஸ் திட்டம் தற்போது பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் என்ற பெயரிலே செயல்படுத்தப்படுகிறது. 2024-25 பட்ஜெட்டிலே பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தை அது மாநில அரசே செயல்படுத்தக்கூடிய முறையில் மத்திய அரசினுடைய அனுமதியின் பேரில் எளிமைப்படுத்தி அது எல்லா பயிர்களுக்கும் இந்த பயிர் காப்பீடு திட்டத்தினுடைய பலன்கள் நேரடியாக விவசாயிகளை சென்றடக்கூடிய முறையில் இதை செயல்படுத்த நாங்கள் எதிர்பார்க்கிறோம். காவிரியிலே வெள்ளம் இருக்க காலத்திலே இந்த திட்டத்தை பயனடைந்தால், இந்த திட்டம் நிறைவேறினால் முழுமையாக பலனடையக்கூடிய இந்த 7 மாவட்ட மக்கள் இந்த காவிரி வைகை குண்டாறு திட்டத்திற்கு மாநில அரசே நிதி ஒதுக்குவது அவருடைய நிதி சுமையிலே இயலாத காரியம் என்ற காரணத்தினால் இது வெள்ள உபரி நீர் திட்டம் என்ற முறையில் இதை மத்திய அரசும் நிதி ஒதுக்கி மாநில அரசும் நிதி ஒதுக்கி இப்படி 2 அரசுகளும் கூட்டாக இந்த திட்டத்தை விரைந்து செயல்படுத்துவது மிக பொருத்தமாக இருக்கும். எல்லோருக்கும் நல்ல எதிர்பார்ப்பு இருக்கிறது. அமைச்சர் அவர்கள் சலுகைகள் கொடுப்பார்கள் என்று. ஆனால் என்னை பொறுத்தவரை ஒவ்வொரு குடும்பத்தினரும் பட்ஜெட் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பட்ஜெட் எப்போதுமே பற்றாக்குறையாக தான் இருக்கிறது. என்றால் தேவைகள் அதிகமாகிவிட்டது. இப்போ வருமானத்தை நாம் பெருக்க வேண்டும், சேமிப்பையும் கூட்ட வேண்டும், செலவை குறைக்க வேண்டும். இந்த ஃபார்முலா தான், இதுக்குள்ளதான் நாம் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ வருமானத்தை பெருக்கிறதுக்கு ஏதாவது வேற வழிகள் நாம் சம்பாதிக்க வேண்டும். செலவை குறைப்பதற்கு நான் இருக்கின்ற தேவைகளை குறைச்சிக் கொள்ள வேண்டும். அன்றாட தேவைகளையும் குறைக்க வேண்டியிருக்கிறது. ஸோ சேமிப்பு என்பது ஒரு எட்டா கனியாக இருக்கிறது. விவசாயம் நம் நாட்டின் முதுகெலும்பாக இருக்கிறது. வேலை வாய்ப்பு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. நமக்கு உணவு தன்னிறைவு பெறவும் இளைஞர்கள் விவசாயம் செய்ய முன்வந்தால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையும். ஊதிய கொடுப்பானைகள் நீட்டிப்பு செய்து வழங்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த ஊதியம் என்பது சரியாக கிடைக்கப்பெறாமல் பல கட்ட போராட்டங்கள், அதிகாரிகளிடம் வலியுறுத்தி பேசுவது, பத்திரிகை செய்திகள் மூலமாக நாங்கள் கேட்ட பிறகே அந்த தொகை கிடைத்து வருகிறது. அதுவும் நிவர்த்தி செய்யப்படவில்லை. பள்ளிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கு மத்திய அரசு தர வேண்டிய பங்கு தொகையை தரவில்லை என்பதற்காக பல்வேறு பள்ளிகளில் அடிப்படை வசதிகளை மாநில அரசுகள் செய்து தர முடியவில்லை. இதற்கு முட்டுக்கட்டையாக இருப்பதும் மத்திய அரசு தான். காலி பணியிடங்கள், தமிழக அரசில் 2 லட்சத்துக்கு மேலான காலி பணியிடங்கள் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. அந்த இடங்களை நிரப்பாததற்கு காரணம் மத்திய அரசு போதிய நிதியினை வழங்கவில்லை. மத்திய அரசு திட்டங்களுக்கான நிதியையும் சேர்த்து மாநில அரசுகள் செலவழிப்பதால் எங்களால் அதை மீட் அவுட் பண்ண முடியவில்லை என்று மாநில அரசுகள் மத்திய அரசை குறை கூறுவதும், மத்திய அரசு நாங்கள் போதுமான நிதியை தந்திருக்கிறோம் என்று மாநில அரசுகளிடம் அவர்கள் சொல்வதும் வாடிக்கையாகி வருகிறது. இதை நாங்கள் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இயக்கத்துடன் வேடிக்கை பார்த்து வருகின்றோம். விவசாயத்தினுடைய பிரச்சனைகள், விவசாயிகளுடைய போராட்டங்கள், உலக அளவுல கிளைமேட்டிக்கல் சேஞ்சில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், உணவு பணவீக்கம், இந்த மாதிரி விவசாயத்தை சுற்றியுள்ள பிரச்சனைகள் அதிகமாகி கொண்டிருக்கிற போது அவற்றுக்கான தீர்வாக வருகின்ற பட்ஜெட், மத்திய அரசுடைய பட்ஜெட் இருக்க வேண்டும் என்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பு. அதனுடைய அடிப்படையில இந்த கீழ்கண்ட கருத்துக்களை நாங்கள் அரசுக்கு முன்வைக்கிறோம். சமீபத்துல மத்திய அமைச்சர் அவர்கள் கிராம அளவுல விவசாயிகள் சில இடைவெளிகளை குறைக்கிற போது நிகர வருமானம், அவங்களுடைய நிகர வருமானம் ஒரு 20% அதிகரிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் இப்ப இந்த பட்ஜெட்ல 15% விவசாயத்துக்கான நிதி அதிகமாக ஒதுக்கிடப்படும் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. இது வரவேற்கத்தக்க ஒன்று. விவசாய விளைநிலங்களை கையகப்படுத்துகிற போது தொழிற்சாலைகளுக்கா இருக்கட்டும், மைனிங்கா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு கையகப்படுத்துகிற போது அது விவசாயிகள் மத்தியில ஒரு அதிருப்தியை உண்டு பண்ணுது. அது சம்பந்தமான போராட்டங்களுக்கு வழிவகுக்குது. அதனால நாட்டினுடைய உணவு பாதுகாப்பு, தரம், இந்த உணவு பணவீக்கம், இந்த மாதிரி முக்கிய விஷயங்களை கருத்துல கொண்டு அதன் அடிப்படையில விவசாய நிலங்கள் பாதிக்கப்படாத வகையில தொழில் வளர்ச்சிக்கு உண்டான திட்டங்களை வகுப்பதற்கு உண்டான கொள்கையை அரசாங்கம் இன்னும் வலிமைப்படுத்த வேண்டும்.